Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்கள். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒளிவு முறைவே கிடையாது, ரொம்ப நல்லவங்க. சனியுடைய சில்ட்ரன்ஸ் மகர ராசிக்காரர்கள். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்திலே சனி பகவான் வருகிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம்னு பேர். இந்த முயற்சி ஸ்தானத்திலே சனி பகவான் வரும் பொழுது என்ன நடக்கும்னா, முயற்சிகள் எல்லாம் வெற்றி. செய்யும் தொழிலே தெய்வம் என்போம், நித்தம் வேர்வை தீர உழைத்திடுவோம், சோம்பலின்றி வேலையை செய்திடுவோம், உழைத்திடு தம்பி என உறக்க சொல்வோம். தம்பி உறக்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. செய்யும் தொழிலை தெய்வம் என்போம். நீங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாபெரும் உண்மையை சனி பகவான் உணர்த்த போகிறார். 3ஆம் வீட்டிலே சனி பகவான் வந்து பொறுப்புகளாக தரப்போகிறார். உங்களுடைய இமீடியட் பாஸ் ஒரு 6 மாதம் இதுக்கு போயிடுவார், ஃபாரின் போயிடுவார். நீங்கள் தான் நம்ம டீம் லீடருக்கான ப்ராக்டிஸ் நீங்கள் 6 மாதம் எடுத்தாலே போதும், அடுத்த டீம் லீடர் நீங்கள் தான். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் தான் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால இப்பயே ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. வாய்ப்புகள் என்பது அதுவாக உருவாகுது. நல்ல நேரம் வரும்போது அந்த வாய்ப்பு. ஏற்கனவே இந்த பொசிஷன் யார் பார்த்துருக்கா? ஒன்றும் இல்லை சார், ஒரே ஒருத்தர் தான் டீம் லீடராக இருந்திருக்கார், ஒரு 6 மாதம் இருந்தார் சார். அவன் அந்த 6 மாதம் நல்லா பண்ணார் சார் அப்படிம்பாங்க. அவனே திருப்பி கொடுத்துருங்க, இந்த பதவி கொடுத்துருங்க. அடுத்த டீம் லீடர் இப்போயே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. லக்கிலி கிடைச்ச பதவி, சும்மா லக்காக கிடைச்சது. அப்படி தான் வாழ்க்கை மாறும். வாழ்க்கைங்கிறது ஒரே நாளில் மாறிடாது. சில பேர் சொல்லுவான், கோரையை பிச்சுட்டு கோரையை பிச்சுட்டுலாம் கொட்டாது சார். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை ஏற்றுக்கோங்க, செஞ்சு பாருங்கள். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸு மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இவருக்கு இதுவும் தெரியும் அதுவும் தெரியும், அப்போ இவரே ஹெட்டாக போட்டுருங்க. சேலரி ஆட்டோமேட்டிக்காக சேலரி ரிவைஸ் ஆகிட போகுது, ஆட்டோமேட்டிக்காக பதவி ரிவைஸ் ஆகிட போகுது. எல்லாமே தன்னால் நடக்கும் சார். எப்பயுமே நான் சரஸ்வதி வலது பக்கம் வச்சுருப்பேன். இந்த சரஸ்வதி நம்ம கூட இருந்தாங்கன்னா, நமக்கு அறிவு நம்ம கூட இருந்ததுன்னா, இது செல்வத்தை வர வைக்கும். செல்வம் என்பது டைரெக்டாக வராது, அறிவின் வழி வர்ற செல்வம் தான் நல்ல செல்வம். திருடலாம், அது கூட செல்வம் தான். அறிவின் வழி வரணும், அதான் நல்ல செல்வம். இந்த நல்ல செல்வம் அறிவின் வழி வரும். மாபெரும் யோகத்தை பெற போகிறீர்கள். அதனால் எனக்கு இந்த வருஷமெல்லாம் அறுவடை கிடைக்குமா? எல்லா வருடமும் விவசாயத்தில் கூட அறுவடை கிடைக்காது. முதல் 3 மாதம் விதைக்கணும், அடுத்த 3 மாதம் தான் உங்களுக்கு அறுவடை. இப்போ நீங்கள் விதைக்கும் பருவம். 3ஆம் இடத்துல வந்துட்டாரேன்னு வருத்தப்படாதீங்க. 3ஆம் இடத்தில் வருவது உங்களை ஒரு ஆளாக உருவாக்கிடுவார். ஜெயிக்க போகிறீங்க, சூப்பராக போகிறீங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே, கும்பராசிக்காரர்களுக்கு சனி 2ஆம் வீட்டில் வருகிறார். 2ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 2ஆம் வீட்டில் வந்துட்டார். செல்வ செழிப்புகளை அள்ளித்தரப் போகிறார். அப்படியே விரலெல்லாம் பணம், விரலெல்லாம் மோதிரம், பேக்கெட்லாம் பணம், ஜோபிலாம் பணம், வீடெல்லாம் பணம், ஒரே பணமாக கொட்ட போகிறார் சனி பகவான். சனி பகவான் வருவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள்னு ஒரு புக்கு போடலாம் அவங்கள வச்சு. அவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தரப்போகிறார். 2ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கும். 2, 3, 4 பார்க்கிறார். உயர்கல்வி, உயர் பதவியை பார்க்கிறார். அதேமாதிரி 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். லேண்டு, அஷூரன்ஸு, வேல்யூஸ் போன்றதெல்லாம் பார்க்குறார். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த இதெல்லாம் எந்த விதமான யோகங்களை தருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய ஆகச்சிறந்த ஒரு அற்புதமான விஷயத்தெல்லாம் தருகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு நீங்கள் லைஃப்பில் மேலே வரணும்னு இப்போ முடிவு பண்ணிட்டீங்க. இப்போது ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அடிக்கடி ப்ளஸ் பண்ணுவேன், குருஜி என்னை ப்ளஸ் பண்ணுங்கள், நான் அந்த காரியம் நல்லா பண்ணணும்னு ப்ளஸ் நான் சொல்லுவேன். யூ டிசைடட் இல்லை, தென் யூ வில் வின். நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்னு. நீங்கள் எப்போ முடிவு பண்ணிட்டீங்களோ அப்போ நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. இனிமேல் நம்ம உடம்பை பார்த்துக்கணும். தம்பி ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் இது பண்ணிட்டு வந்துடுறேன், 5 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அவனை மதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அவன் உங்களை கண்டிப்பாக மதிப்பான். நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் முடிவு பண்ணுறதுல தான் இருக்குது விஷயமே. நிறைய பேர் நான் இப்படி தான் இருப்பேன், நான் என் கோவத்தை மாற்றிக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் என் பேச்சை மாற்றிக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் நீ இப்படி தான் இருப்பேன். மாற்றிக்கொள்பவர்கள் மட்டும்தான் மாறுகிறார்கள். கும்பராசிக்காரர்களுக்கு மாறும் நேரம் வந்துவிட்டது. சூப்பராக இருக்க போகிறீங்க. மீனராசிக்காரர்களுக்கு சனி ஜென்ம சனியாக வருகிறார். ஜென்மம் எக்ஸ் பழைய சன் டிவி சீரியல் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஜென்ம சனின்னா அவ்வளோ பயம். நீங்கள் ஒரு கடங்காரன்ட்ட கூட நம்ம என்ன சொல்லுவோம், பா சாமியே உன்ட இந்த ஜென்மத்துக்கு என் மூஞ்சில் முழிச்சிடாரா போடா. இந்த ஜென்மம் அப்படிங்கிறது அவ்வளோ தூரம். ஜென்மம்னா என்னென்னா நம்ம அடுத்த பிறவின்னு நினைக்கிறோம், கிடையாது. ஜென்மத்துக்கும் மறக்க முடியாத அடி உழுவுறது தான் ஜென்மம். அப்போ ஜென்ம சனிங்கிறது வரும்பொழுது என்னன்னா, இது வரைக்கும் வேலையே செய்யலையா, உங்களை வேலை செய்ய வைப்பார். ஜென்ம சனினா ஊருக்குள்ளே அப்படியே ஜாலியாக சுற்றின்னு இருந்தோம், இனிமேல் நீ சுற்றலாம் முடியாது, கண்டிப்பாக வேலைக்கு போகணும். மிஷினை ஓட்டு விட்டு மிஷின் வெயிட்டு தூக்க விடுவார். எல்லாத்தையும் அழகு பார்ப்பார். இன்னும் உட்காந்து உங்களை நீங்கள் வெயிட்டு தூக்குற அழகை உட்காந்து வேடிக்கை பார்ப்பார். சனி பகவான் உங்களை பெண்ட் எடுக்க போகிறார். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், சனி கொடுத்தால்
எவர் தடுப்பார்? சனி மீனராசிக்காரர்களுக்கு 3, 7, 10 பார்க்குறார். 7ஆம் இடத்தை பார்த்து காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கையை ஒன்றுபடுத்திட்டார். 10ஆம் இடத்தை பார்த்து உங்களை வெகு பிரபல யோகத்தை உண்டாக்கி விட்டார். பெரிய பிரபலமாக போகிறீங்க. மீனராசிக்காரர்கள் வளர்ச்சி என்பது அசுர வளர்ச்சி, யாராலும் தடை பண்ண முடியாது. உங்களை தடை பண்ண ஒருத்தன் பிறந்து வரணும். காரணம் என்னவென்றால் 10ஆம் வீட்டை சனி பகவான் பார்ப்பேன். மிதுனத்துக்கு சொன்னேன், தனுசுக்கு சொன்னேன், அடுத்து இப்போ கன்னி உங்களுக்கு சொல்கிறேன். 10 சனி பார்த்துட்டாருன்னா பெரிய ஆளுங்க. நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. உங்களை அசைச்சிக்க முடியாது. இந்த ஊரில் நீங்கள் தான் ராஜா, நான் தான்டா, இனிமேல் வந்து நான் தர்பாரு என்னோட, நீங்கள் தான் வணக்கம் தலைவா தலைவா அப்படி அந்த மாதிரி சூப்பராக இருக்க போகிறீங்க. மீனராசிக்காரர்கள் செம்மையாக இருக்க போகிறீங்க. மீனராசிக்காரர்கள்லாம் புகழும் பெயரும் தன்னால் தேடி வரும். காரணம் என்னென்றால் ஏற்கனவே 1-10 கூடிய ராகு, 1-10 கூடிய குரு பகவான் உங்கள் 4ஆம் வீட்டு ஆகப்பட்ட டிஜிட்டல் இன்னோவேஷன் போன்ற துறைகளில் இருக்கிறார். அப்போது மீனராசிக்காரர்கள் ஊடகத்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஷைன் ஆவீங்க. சினிமா துறையில் இருக்கிறவங்க, யூடியூப் பிரபலங்கள் இந்த மாதிரி இருக்கவங்க ரொம்ப ஷைன் ஆவீங்க. காரணம் என்னவென்றால் 10 கூடையவன் 4ஆம் அந்த இன்னோவேஷன் 4ஆம் வீடுங்கிறது வந்து என்னென்னா புதனுடைய வீடு என்பதால் குரு வந்து அங்கே அமரும் பொழுது இன்னோவேஷன் உண்டு பண்ணுகிறார். 10ஆம் வீடு அப்படிங்கிறது சனி பார்ப்பதால் உங்களுக்கு அரசியல் மாற்றங்கள் போன்றவற்றை தருகிறார். மிக அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பண்ணுறாரு சார். சனி பகவானை போல சனி வந்து கொடுப்பார் யாரும் இல்லை. அதனால தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருங்கிறது. உங்களுக்கு ராசி உட்காந்துட்டாருன்னு கவலைப்படாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், வேலை பார்க்குறவனுக்கு எந்த கவலையும் இல்லை. எந்த பாச ராம ஆண்டாலும் ராவன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை, நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா. இங்கே பாரு, நல்லா புரிஞ்சிங்க. யார் வந்தால் என்ன வராட்டி என்ன, உங்கள் பணியை நீங்கள் பார்க்குறீங்க, அதுக்கு உண்மையாக இருக்கீங்க, உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் மீனராசிக்காரங்கள் வெகு சிறப்பாக சூப்பராக இருக்க போகிறீங்க. ஹெல்த்தை பாருங்கள், காலில் பிரச்சனை வரும், காலில் அடிபடுறது போன்றது. அதே மாதிரி நிறையா ஒர்க் பண்ணுங்கள், ஒர்க்லோட ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கு. ரொம்ப நன்றிங்க. சனிப்பெயர்ச்சிக்கான ராசி பலன்கள் எல்லாமே எங்களுக்காக கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.